Index numbers. We'll be discussing this in the form of ratio. ஞாபகம் வச்சுக்கோங்க ratio. ரேஷியோனா A is to B form மீன் பண்ணல A by B form. So the ரேஷியோங்கிற டேர்ம் யூஸ் பண்ணது பார்த்தா ரிலேட்டிவ் வேல்யூன்னு யூஸ் பண்ணா இன்னொரு மோஸ்ட் சூட்டபிளா இருக்கும். ஓகே, இந்த பிக்கு இந்த ஏ என்ன கம்பேர் பண்றதுல அது ரிலேட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆக்சுவலா இண்டெக்ஸ் நம்பர் இஸ் நத்திங் பட் கம்பேரிசன் தான். ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்றது. அது யூஸ்வலா எந்தெந்த வேல்யூ கம்பேரிசன்ஸ் வரும்னா ப்ரைஸை கம்பேர் பண்றதா இருக்கலாம். ஓகே, இல்லைன்னா குவான்டிட்டியை கம்பேர் பண்றதா இருக்கலாம். இல்லைன்னா வந்து வேல்யூவை கம்பேர் பண்றதா இருக்கலாம். வேல்யூ இந்த சென்ஸ் P is for price, Q for quantity ன்னு வச்சுக்கலாம். இப்போ வேல்யூங்கிறது இவ்வளவு குவான்டிட்டி என்ன ப்ரைஸுக்கு வாங்கும்போது மொத்த வேல்யூ எவ்வளவு, அந்த மாதிரி மூணு ஆங்கிள் பேசி. ஸோ ப்ரைஸ், குவான்டிட்டி அண்ட் வேல்யூ. ஓகே, யூஸ்வலா நம்ம ப்ரைஸ் தான் டீட்டெயிலா பார்ப்போம். எங்கெல்லாம் ப்ரைஸ் இருக்கோ அங்கெல்லாம் P போட்டிருப்போம். எங்கெல்லாம் குவான்டிட்டி பத்தி பேசுறோமோ அங்கெல்லாம் Q போட்டிருப்போம். ஸோ ப்ரைஸ் தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். குவான்டிட்டி வரும்போது P இடத்துலலாம் Q போட்டா நம்மளுக்கு குவான்டிட்டி ரிலேட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் கிடைச்சிடும். ஓகே, அண்ட் வேல்யூ வந்து P இன்டு Q பண்ணிக்க வேண்டியதான். யூஸ்வலா ஃபர்ஸ்ட் இயருக்கு P0, செகண்ட் இயருக்கு P1, தேர்ட் இயருக்கு P2 அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிட்டே போவோம். இப்போ பேஸ் இயர்ங்கிறது வெரி ஃபர்ஸ்ட் இயர். ஸோ பேஸ் இயர் வெரி ஃபர்ஸ்ட் இயர், P0 பேஸ் இயர்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த இயர் வந்து பிரைஸ் ஹைக் ஆயிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து P1 by P0. ஓகே, விச் மீன்ஸ் ஒரு லெமனோட பிரைஸ் வந்து 10 rupees வச்சுக்கலாம். இது எப்போ போன வருஷம். இப்போ வந்து அது 11 rupees. அப்ப இது என்ன பிரைஸ்? இதுக்கு பேர் இண்டெக்ஸ் நம்பர், ரிலேட்டிவ் வேல்யூ. 10 rupees வந்தது எவ்வளவு மாறி இருக்கு? 11 rupees மாறி. ஓகே, ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 110% இல்லையா? அது 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? இங்க 10 rupeesங்கிறது 11 rupees ஆயிருக்குன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரூபாய் தானே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. 10 ரூபாய் ஒரு ரூபாங்கிறது 10% இன்க்ரீஸ் இல்லை. 10% இன்க்ரீஸ் பெரிய வேல்யூ தானே. ஓகே, இல்ல நீங்க சில ஷாப்ல பாத்திருக்கீங்களா? லெமன் வந்து 5 rupees, 3 நம்பர் ஆஃப் லெமன்ஸ் குவான்டிட்டி. 3 வந்து 10 rupees சேல் பண்ணது எல்லாமே வந்து 2 குவான்டிட்டி வந்து 10 rupees சேல் பண்ணுவாங்க. அப்ப ஹைக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்ல மேம் நான் 10 ரூபாய் தான் பே பண்ணேன். 10 ரூபாய் பே பண்ணீங்க, பட் எவ்வளவு குவான்டிட்டி வந்துச்சு? மாறிச்சா? இண்டெக்ஸ் நம்பர்ஸ்ங்கிற கான்செப்ட் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்ங்கிறது மேஜரா ஜென்ரலா டீல் பண்றது இண்டெக்ஸ் நம்பர்ஸை வச்சு நம்ம ப்ராபபிலிட்டியையும் இண்டெக்ஸ் நம்பரையும் வச்சு நம்ம எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணலாம். Probably will take the help of arithmetic mean formula, geometric mean formula and other forms. Okay. So following from your single material, இப்படியே பார்த்துட்டே வாங்க. எங்க ஃபோக்கஸ் பண்ணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே வந்துடலாம். So index number is a ratio or an average of ratios. As I was telling number, arithmetic mean use பண்ணும், geometric mean use பண்ணும். So we call this as average of ratios expressed as a percentage. Please make a note. Usually அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும், பர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும். கம்பேரிசன்னால 2 or more time periods இருக்கு. ஓகே, அதுல ஒன் ஆஃப் them which will be called as the base time. என்னென்ன இஷ்யூஸ் இதுல இருக்கும் தெரியுமா? என்ன டேட்டாவை நீங்க சூஸ் பண்றது? ஏகப்பட்ட இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் வந்து நீங்க கேபிட்டல் குட்ஸ் பத்தி பேச மாட்டோம். ஓகே, இந்த ஒரு மாசத்துக்கு வந்து சென்னையில இருந்தா எவ்வளவு செலவாகும், திருச்சியில இருந்தா எவ்வளவு செலவாகும், பெங்களூர் தான் எவ்வளவு செலவாகும், டிஃபரன்ஸ் இருக்கா? அப்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ்ங்கிறது அந்த 1 month அந்த 1 yearக்கு எவ்வளவு செலவாகும். அப்போ கேபிட்டல் குட்ஸ் பத்தி நம்ம வரி பண்றது இல்லை. ஓகே, ஸோ இட் நாட் ஹேவிங் டைரக்ட் இன்ஃபுளுன்ஸ். அதை நம்ம பாக்குறதும் இல்லை. நீங்க ரெண்ட் பே பண்றீங்களா அது செலவு, பட் நீங்க வீடு ஓன் பண்றீங்களா அந்த கணக்குல எடுத்துக்கல. இட்ஸ் அ காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ். பேஸ் பீரியட் அகைன் இஸ் அ ப்ராப்ளம். நான் யூஸ்வலா இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நீங்க வந்து சிஏல இருக்கிறீங்க, சிஎம்ஏல இருக்கிறீங்க. நீ எல்கேஜி யூகேஜில எல்லாம் மேக்ஸ்ல எப்பவுமே சட்டம் தெரியுமா? ஆனா இப்ப என்ன எவ்வளவு ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு வரி பண்ற அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ரியாக்ஷன் எத்தனை பேர் சென்டம் எல்கேஜி யூகேஜில? அதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸே 1 to 10 நம்பர்ஸ். அதுல 1 ON ஒன்னு எழுதணும், TWOன்னு எழுதணும். ரொம்ப டஃபா இருக்கும்ல. 10க்கு 10 எடுத்துக்க மாட்டோம். அதையும் மீறி எடுத்துட்டு போனா நீங்க ஜீனியஸ் தான். The same can be compared with the 10th standard max. The same can be compared with your 12th standard max. In case now you are currently doing CA and CA or CMA foundation, if this your mark is related to 10th standard max or 12th standard max, it's reasonable.
அப்ப நீங்க எதை வச்சு கம்பேர் பண்ணணும் இருக்குல்ல, பேஸ் பீரியட் எதை வச்சு கம்பேர் பண்ணணும் இல்லையா? So that matters. முடிஞ்சிருக்க ரீசெண்டா எடுக்கிறது பெட்டர். ஓகே, சம்டைம்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி சம்டைம்ஸ் நம்ம வெயிட்ஸ் தரணும். ஓகே, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா தரணும்? ஓகே, எந்த இது பிரைஸுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தரணும்? கோல்டுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் தருவீங்களா, இல்ல வீட்ல இருக்கிற ரைஸுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் தருவீங்களா? கோல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பேண்டமிக் டைம்ல கோல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களா, ரைஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களா? டிஃபர்ஸ் ரைட். எதுக்கு வெயிட்டேஜ், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுங்கிறது டிஃபர்ஸ். ஓகே, கண்ட்ரி டு கண்ட்ரி டிஃபர்ஸ். எதுக்காக நீங்க பாக்குறீங்களோ தட் டிஃபர்ஸ். ப்ராப்ளி நம்ம இந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமா? இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்கல்ல, போக்கிமான் இண்டெக்ஸ் இருக்கு. ஓகே, இந்த இது கிளீன் சிட்டிக்காக இண்டெக்ஸ். இப்போ ஒரு என்ன சொன்னேன், பின்ஹேண்ட் வந்து ஹாப்பியஸ்ட் சிட்டி, அதுக்கு இண்டெக்ஸ். அவ எல்லாத்துக்கும் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் போடுறாங்க. ஓகே, டெத் ரேட்டுக்கு ஒரு இண்டெக்ஸ், பர்த் ரேட்டுக்கு ஒரு இண்டெக்ஸ், so many indexes are there. ஆவரேஜஸ் யூஸ் பண்ணோம். அரித்மெட்டிக் மீன் யூஸ் பண்ணலாம், ஜியோமெட்ரிக் மீன் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அரித்மெட்டிக் மீனா ஜியோமெட்ரிக் மீனா கம்பேரிசன் வந்துச்சு. அரித்மெட்டிக் மீனா யூஸ் பண்ணுவோம், பட் எது பெட்டர்னு பார்த்தா ஜியோமெட்ரிக் மீன் தான். ஓகே, ஆனா எது சிம்பிளிஃபைடா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீன் தான். ஏன்னா ஜியோமெட்ரிக் மீன்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட், கியூபிக் ரூட், nth ரூட் எல்லாம் எடுக்கணும். சாய்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் திஸ் அகைன் a ப்ராப்ளம். பிரைஸ் எடுக்கிறதா, குவான்டிட்டி எடுக்கிறது, வேல்யூ எடுக்கிறதா? ஓகே, சோ தட்ஸ் அகைன் a ப்ராப்ளம். இது பா. ஓகே, தியரி எல்லாம் தான் தேவைப்படும். பட் டைம்ல வந்து டீ பவுடர் தேவைப்படும். ஓகே, மில்க் தேவைப்படும், சுகர் தேவைப்படும். பட் சுகர் வந்து நம்ம பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, என்ன வேணுமோ மேஜர் இன்கிரீடியன்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி என்ன நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும். கம்ப்ளீட்டா நான் கன்சிடர் பண்ணுமா, கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுமா? தட் ஹேஸ் டு பி கன்சிடர். அப்போ ஓவரால் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இது என்ன நம்ம சொல்றோம், ஈவன் தோ ரேஷியோ சொன்னாலும் இது என்ன நம்ம சொல்லிக்கலாம், ரிலேட்டிவ் மெஷர்னு சொல்லிக்கலாம். பட் அட் த சேம் டைம் இது டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஜியோகிராபிக்கல் லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும், இன்கம்க்கு ஏற்ற மாதிரி மாறும், ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அரித்மெட்டிக் மீன் யூஸ் பண்ணாலும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணும். ஸோ அரித்மெட்டிக்கும் தேவைப்படும், ஜியோமெட்ரிக் மீனும் தேவைப்படும். எஸ், கேன் ப்ளீஸ் டேக் நோட் ஆஃப் தி ஃபோர்த் ஒன். ஃபோர்காஸ்டுக்கு இன்டர்ஃபியர் பண்றதுக்கு, தட் இஸ் இன்ஃபரன்சஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். So barometer of economic activity, changes in production, consumption. Okay, probably நம்ம இதை பார்த்திருக்கோம். CA Foundation Economics, CMA Foundation தெரிஞ்சுக்கோம். MPC, marginal propensity to consume. Okay, what we are considering del C divided by del Y. இந்த change that's nothing but index number. Okay, எப்படி இண்டெக்ஸ் நம்பர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்? ஓகே, இதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்றோம். பிரைஸ் ரிலேட்டிவா இருந்தா PN டிவைடட் பை P0. எப்பவுமே பேசியர் இருந்த டினாமினேட்டர், உங்க இஷ்டத்துக்கு மாத்த மாட்டீங்க, பேசியர் இருந்த டினாமினேட்டர். இதே குவான்டிட்டியா இருந்தா P பதிலா Q மாத்தணும்னு சொன்னா QN டிவைடட் பை Q0. இதே வேல்யூவா இருந்தா வேல்யூ இஸ் நத்திங் பட் பிரைஸ் இன்டு குவான்டிட்டி, BN டிவைடட் பை B0 which is PN QN டிவைடட் பை P0 QN. லிங்க் ரிலேட்டிவ் அண்ட் செயின் ரிலேட்டிவ் இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லிங்க் ரிலேட்டிவ்னா பேசியர் வந்து ப்ரீவியஸ் இயர் பேசியரா மாறும். ஓகே, பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இயர் நீங்க இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சீங்கன்னா P1 by P0. செகண்ட் இயர் போகும்போது P2 by previous year will be the base year P1. இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா லிங்க் ரிலேட்டிவ். லிங்க் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்தே லிங்க் இருக்கு. ஓகே தான். இதே செயின் ரிலேட்டிவ்னா பேஸ் இயர் வந்து மாறவே மாறும். இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கலாங்கப்பா, ப்ளீஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. லிங்க் ரிலேட்டிவ் அண்ட் செயின் ரிலேட்டிவ், பேஸ் இயர் வந்து மாறவே மாறும். சரி, ஓகே, நான் எங்க ஸ்டார்ட் பண்ணணும் மட்டும் பார்த்துட்டு வந்தா இண்டெக்ஸ் நம்பர் அவ்வளவுதான். இது மேல ஒன்றும் இண்டெக்ஸ் நம்பர் இல்ல. அப்புறம் வீட்டுல போயிட்டு ஒரு 1 hour 1.5 hours பாஸ்ட் இயர் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் போதும். அவ்வளவுதான் இந்த டாபிக். ஓகே, ஒரு சில டாபிக் நானே இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் சொல்லல, இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லல, பட் இவ்வளவுதான் அந்த கண்டென்ட். ஸோ இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி வேல்யூ பண்றோம்னா, யூஸ்வலா வெயிட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும், சம்டைம்ஸ் வந்து வெயிட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டோம். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் சிம்பிள் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லலாம். ஓகே, சிம்பிள்ங்கிறது which means weights are not given importance, அதனால அன்வெயிட்டட் நேம் கொடுக்கலாம். ஓகே, இன்னொரு இண்டெக்ஸ் நம்பர் வந்து வெயிட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரனால வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் நம்பர் அக்ரிகேட் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டுத்துலயும் இருக்கு. இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லலாம். ஓகே, அகைன் இதுலயும் வந்து அக்ரிகேட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு அண்ட் வெயிட்டட் ரிலேட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு. ஸோ ஒன்னொன்னா இப்போ பார்த்துட்டு வரணும். இதுதான் மெயின் டேபிள் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ ஃபார் அக்ரிகேட் இண்டெக்ஸ் நம்பர். தீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் மீ ஹேவ் அ நோட் ஓவர் ஹியர். அக்ரிகேட்னா முதல்ல சம் பண்ணுவீங்க. ஓகே, அல்டிமேட்டா இண்டெக்ஸ் நம்பர்னா ரிலேட்டிவ் தான் கண்டுபிடிக்கும். கரெக்ட் தானே? இதே வந்து ரிலேட்டிவ்னா
முதல்ல ரிலேட் பண்ணிட்டு அப்புறமா சம் பண்ணுவீங்க. ஓகே, புரியுதான்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், அக்ரிகேட் இண்டெக்ஸ் சம்மன்னா முதல்ல என்ன பண்ணுவோம், எல்லாமே சம் பண்ணிடும். Price of all the commodities with respect to nth year divided by price of all the commodities with respect to the base year. புரியுதா? அப்படின்னா என்ன பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அக்ரிகேட். இதே ரிலேட்டிவ்ல என்ன பண்ணுவீங்க, முதல்ல ரிலேட் பண்ணிருவீங்க, அதுக்கு பிறகு சம் பண்ணுவீங்க. ஸோ இன் திஸ் கேஸ் சமேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க, ரிலேட் பண்ணிருப்பீங்க, which சமேஷன் pn by p0 போட்டிருப்பீங்க. Is it okay? Can please make a note of it. Summation pn by p0 போட்டிருக்கீங்க, அது ரொம்ப 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 important. Okay, this is what you call as weighted index number. Okay, next we'll go for, sorry, this is unweighted. Next we'll go for weighted index number. Again இது பார்க்கறதெல்லாம் நம்ம பிரைஸுக்கு தான், குவான்டிட்டியா இருந்தா கியூக்கு மாத்திக்கணும். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரிகேட். முதல்ல வந்து யார் வராருன்னா, இதுதான் கொஞ்சம் நம்ம ஃபார்ம்ல நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், லாஸ்பரே வராரு. ஓகே, லாஸ்பரேஸ் இண்டெக்ஸ் நம்பர். இவர் வெயிட் தரணும்ல, இருந்து எதை வந்து வெயிட்டா எடுத்துக்கிறாருன்னா கியூ நாட்ட வெயிட்டா எடுத்துக்கிறாரு. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம்ல பாருங்களேன், கொஞ்சம் பாருங்க, பிஎன்னாவே எடுத்துக்கிட்டோம். இவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு பிரைஸ் பத்தி நீங்க பேசும்போது வெயிட் கொடுக்கணும்ல, எவ்வளவு வெயிட் தர்றது, பேஸ் இயரோட வெயிட்டாவே வச்சுக்கோங்க, பேஸ் இயரோட குவான்டிட்டி. அப்போ பிஎன் கியூ நாட் ஒவ்வொரு கமாடிட்டிக்கு பண்ணும், அப்ப சமேஷன் பிஎன் கியூ நாட். சோ சமேஷன் பிஎன் கியூ நாட் divided by summation P0 Q0. Please try to understand. Let me explain it again. கொஞ்சம் பாருங்க. ஆக்சுவலா இதை மட்டும் பாத்தீங்கன்னா இது இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா, ரைட்? ஆனா இப்ப வெயிட் தரணும். என்ன வெயிட் தருது, லாஸ்பரே வந்து Q0 வெயிட்டா எடுத்துக்கோங்கிறாரு. அப்போ மல்டிப்ளை திஸ் வித் Q0. அப்போ PN Q0 பண்ணணும், அதுக்கு பிறகு சம் பண்ணணும். எங்க மேம் ஒரே ஒரு பிஎன் கியூ நாட் தானே, ஒரு பிஎன் கியூ நாட் இல்ல, ஒரு டீ போடுறீங்கன்னா டீ பவுடர் இருக்கு. ஓகே, இதோட பிரைஸ் என்ன ஆச்சு, ரைட்? அண்ட் என்னது இருக்கு, மில்க் இருக்கு, இதோட பிரைஸ் என்ன ஆச்சு? இல்ல நான் ஜிஞ்சர் டீ சாப்பிட போறேன், ஜிஞ்சர் சும்மா சின்ன ரேட்டா, கண்ணாப்பினால விலை விக்குது, ஜிஞ்சர் ரேட்டு அதோட பிரைஸ். அப்ப 3 கமாடிட்டி இல்ல, இதுக்கு ஜிஞ்சர் எவ்வளவு போடுவீங்க, மில்க் போடுவீங்க, பவுடர் போடுவீங்க, ஜிஞ்சர் கம்மியான போட போறீங்க. ஜிஞ்சர் வந்து 200 ரூபாய் கிலோ விக்குது மேம், நீங்க என்ன கேட்பீங்க, 200 ஜிஞ்சரா மேம் நீங்க போடுவீங்க, நீங்க 200 ரூபாய் ஜிஞ்சர் போட மாட்டோம், ஜிஞ்சர் ஒரு பட்டு போடுவோமா. அப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் the ginger is very small quantity holding. அப்போ நீங்க எவ்வளவு தரணும் வெயிட். அகைன் இது வந்து நீங்க எத்தனை பேர் போட்டீங்க இதெல்லாமே பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இங்க வந்து நம்ம எதை வெயிட்டா எடுத்துக்கிறோம், கியூ நாட்ட வெயிட்டா எடுத்துக்கிறோம். இதெல்லாம் பண்ணிட்டு டேக் த சம் வேல்யூ. சரி, ஓகே. So this is summation Pn Q0 divided by summation P0 Q0. ஓகே தானப்பா? சரி, ஓகே. ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்ம அசைன்மெண்ட் மாதிரி தருவாரு, நீங்க ஒர்க் அவுட் பண்ணா எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே, இந்த ஃபார்முலா பாருங்க. So this is லாஸ்பரே when he is taking Q0 as a weight. செகண்ட் யார் வராரு, Q0 வந்து பேஸ் இயரோட குவான்டிட்டி தானே, அதை எப்படி நீங்க வெயிட்டா எடுக்கலாம், அது தப்பு அப்படின்னு சொன்னது பேஷே. அப்ப எதை வெயிட்டா எடுக்கலாம்னு இவர் டிஸ்கஸ் பண்றாருன்னா கியூ என்ன வெயிட்டா எடுக்கலாம் டிஸ்கஸ் பண்றாரு. QN. So what will be the formula? Summation PN QN divided by summation P0 QN. ஓகே, இது வந்து யாரோட ஃபார்முலா, பேஷேயோட ஃபார்முலா. சோ உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் லாஸ்பரேஸ் இண்டெக்ஸ் நம்பர், ஃபைண்ட் பேஷேஸ் இண்டெக்ஸ் நம்பர். பிரைஸ் தான் இந்த ஃபார்முலா, குவான்டிட்டி கேட்டாங்கன்னா அப்படியே உள்ள பண்ணிக்கோங்க. சோ செகண்ட் ஃபார்முலா. லெட் மீ கோ ஃபார் தேர்ட் ஃபார்முலா. எடுக்க சொல்றீங்க, அது தப்பு. ஏதாவது ஒரு பீரியடுக்கு எடுத்துக்கலாமே. இப்போ நம்ம 10th இயர்ல இருப்போம். ஓகே, அப்போ ப்ராபப்ளி நீங்க சொல்லலாம், மேம் 12th வந்து நான் சரியா எக்ஸாம் படிக்கல மேம், அதனால வந்து மார்க் கம்மி ஆயிடுச்சு மேம், 10th நான் படிச்சேன், அப்ப 10th வச்சு நான் கம்பேர் பண்ணலாம். அப்போ நான் வெயிட் வந்து எடுக்கிறேன், நடுவுல ஏதோ ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிறேன். அப்போ QT ஏதாவது ஒரு டிபிக்கல் பீரியட் எடுத்துக்கலாம். யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, டிபிக்கல் பீரியட் எடுத்துக்கலாம். ஓகே, சோ இங்க ஃபார்முலா என்னவா இருக்கும், சமேஷன் PN QT divided by summation P0 QT. Am I right? It's third person. Next fourth person, Kelly's. அவர் வந்து என்ன எடுக்கிறாருன்னா, அதுல இருக்கிற வெயிட்டாவா எடுத்துக்கணும், எது வேணாலும் வெயிட்டா எடுத்துக்கலாம்ல. ஏன் 10 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா 10 வருஷத்துல இருக்கிற ஒரு குவான்டிட்டியை வெயிட்டா எடுக்கணுமா, தேவையில்ல. ஏதாவது ஒரு கியூவை வந்து வெயிட்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது. So summation PN Q divided by summation P0 Q.
ஃபார்முலே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். இது வந்து யாரோட ஃபார்முலே? கெல்லிஸோட ஃபார்முலே. இந்த மாதிரி எல்லாம் கண்ணா பின்னான்னு ஒரு மீனிங்ஃபுல்லாவே சண்டை போடலையா, நெக்ஸ்ட் இன்னொரு பர்சன் வராரு. ஓகே, லெட் மீ கண்டினியூ ஓவர் ஹியர். ஃபிஃப்த் யாருன்னா மார்ஷல் எட்ஜ்வர்த். மார்ஷல் எட்ஜ்வர்த் இவர் என்ன சொல்றாருன்னா, லாஸ்பரியும் எடுத்துக்காதீங்க, பேஷனும் எடுத்துக்காதீங்க. ஆட்டோல பேரம் பேசுற மாதிரி தான். 50 ரூபாவும் 100 ரூபாவா 75 ரூபாய் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சொல்ற மாதிரி இவர் வந்து Q0 தனியா வேண்டாம், Qn தனியா வேண்டாம், ரெண்டுமே ஆவரேஜ் கொடுக்கும். அப்போ what will be the formula? Summation Pn Q0 plus Qn divided by 2 divided by summation P0 Q0 plus Qn divided by 2. Okay? அப்போ ஆட்டோமேட்டிக்கா 2 and 2 cancel பண்ணுவீங்க. So this is Marshall's Edgeworth formula. And Bowley and Dorfish இங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா, மார்ஷல்ஸ் எட்ஜ்வர்த் சொன்ன ஆங்கிள் நல்ல ஆங்கிள் தான். ஆனா நீங்க குவான்டிட்டியை வந்து ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு பதிலா ராஷியோட இண்டெக்ஸ் நம்பரே ஆவரேஜ் ஆடுங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் கொண்டு வந்தது. இது வந்து டார்பேஷ் அண்ட் பவுலேயோடது. என்ன சொல்றாரு? லாஸ்பரியோட இண்டெக்ஸ் நம்பர் எடுங்க, இதான லாஸ்பரி ஃபார்முலே. ராஷியோட நம்பர் எடுங்க, ரெண்டுத்துக்கு ஆவரேஜ் போடுங்க, இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது இவரோட ஆங்கிள். நெக்ஸ்ட் 7th, இவர் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டட் வெர்ஷன். நீங்க ஆவரேஜ் எடுங்க சொன்னதெல்லாம் ஓகே, பட் என்ன ஆவரேஜ் எடுத்துக்கணும்? ஜியோமெட்ரிக் மீன்ல எடுத்துக்கணும், அரித்மெட்டிக் மீன்ல எடுத்து வச்சிருக்கீங்க, அப்ப இது தப்பு. அதனால ஜியோமெட்ரிக் மீன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷர். அண்ட் இவ்வளோ ஃபார்முலேஸ்ல எந்த ஃபார்முலே பெட்டர்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் வச்சாங்க. அந்த டெஸ்ட்ல வந்து வின் பண்றவர் வந்து ஃபிஷர் தான். என்ன பெஸ்ட் சூட்டபிள் இண்டெக்ஸ் நம்பர், ஏன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஆன்சர் வரும். இப்போ எதை நான் யூஸ் பண்றது? அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் டெஸ்ட், அந்த டெஸ்ட்ல வந்து பார்ப்போம் யாரோட வந்து எல்லா டெஸ்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ தட் வில் பி கன்சிடர்னு சொல்லிட்டு ஃபிஷரோட ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர் நேம் பண்ணாங்க. ஃபிஷரோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன நேம் பண்றாங்க? ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர். ஐடியல்னா பெட்டர், பெஸ்ட் கம்பேர்ட் டு அதர்ஸ். அப்போ இது வந்து என்ன பண்ணா ஜியோமெட்ரிக் மீன் எடுக்கிறாங்க. ஜியோமெட்ரிக் மீன் தெரியும்ல, டேக் த ப்ராடக்ட் ஆஃப் லாஸ்பரி அண்ட் பாஷிங் அண்ட் ஸ்கொயர். இதான ஜியோமெட்ரிக் மீன் ஃபார்முலே, அது யூஸ் பண்ணாரு. ஓகே, சோ 7 இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குப்பா. இஸ் இட் ஓகே? நெக்ஸ்ட் வந்து வெயிட்டட் ரிலேட்டிவ். வெயிட்டட் ரிலேட்டிவ் வந்து இதான ரிலேட்டிவ் ஃபார்முலே, சமேஷன் Pn by P0. இப்போ இது வெயிட் தரணுமே, எவ்வளவு வெயிட் தருது? சமேஷன் P0 Q0 தருவோம் அண்ட் டிவைட் பை சமேஷன் P0 Q0 பண்ணிக்கலாம். அப்ப இந்த P0 இந்த Q0 கேன்சல் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? சமேஷன் Pn Q0 டிவைடட் பை சமேஷன் P0 Q0 இருக்கும். திஸ் இஸ் சிமிலர் டு லாஸ்பரி. அதனால உங்களுக்கு ரிலேட்டிவ் வெயிட்டட் ரிலேட்டிவ் கேட்டாங்கன்னா லாஸ்பரி ஃபார்ம்லயே போட்டுருவோம். எக்ஸாம்ல வந்து 1 word question மாதிரி கேட்டாங்க. 1 word தான் அது. If the Lasperi's index number is this, what is the weighted relative index number கேட்டாங்க. டேபிள் கொடுக்காம ஃபைண்ட் பண்ண முடியாதுன்னா, எப்பவுமே டேபிள் கொடுக்காம இண்டெக்ஸ் நம்பர் ஃபைண்ட் பண்ண முடியும். பட் அல்டிமேட்டா இங்க வந்து என்னது வெயிட்டட் ரிலேட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர்ங்கிறது லாஸ்பரியோட ஃபார்முலே தானே. அப்ப லாஸ்பரியோட ஃபார்முலே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இஸ் இட் ஓகே? சோ ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். நீங்க நம்ம நெக்ஸ்ட் போறோம். ஓகே, சோ ஓவர் ஹியர் இப்ப நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் டிக் பண்ணிட்டே வந்துருங்க. So we have discussed this as a chart form, right? Simple இருக்கு, weighted இருக்கு, simple aggregate இருக்கு, relative இருக்கு, aggregate இருக்கு, relative இருக்கு. Terms பார்க்கணும் questionல. So simple, the price index in the column and quantity index in the column. Simple aggregative என்ன பண்ணும்? Aggregate பண்ணிட்டு அதுக்கு பிறகு relative பண்ணும், right? Simple average of price relative இருக்கு, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த term இருந்தா மட்டும் தான் நீங்க இதை பண்ணுவீங்க. பாருங்க, average of price relative. Price relative கண்டுபிடிச்சு divide by n பண்ணுவீங்க. Average தான் you have to divide by n, right? Okay தானே? இதே வந்து arithmetic mean ஆட் பண்ணுவீங்க. Geometric mean என்ன பண்ணுவீங்க? You take the product of all and take the nth root. அப்படியே geometric mean formula. Okay. Next வந்து weighted price relativeல last price வந்து quantity base year quantity. அப்படின்னா Q0. நீங்க நோட் பண்ணிட்டே வந்துடலாம். Q0 எடுக்கும். Okay. இதே வந்து patch size எடுத்தீங்கன்னா current year. அப்ப current yearனா Qn தான் current year, right? Method based on typical period Qn, sorry, Qt, Pn, Qt. Before turning to the next page, இங்க பாருங்களா, இங்க weight எப்படி எடுத்திருக்கோம்? இது வந்து price index இல்ல. So summation Pn Q0 divided by summation P0 Q0. இப்போ quantity indexனா P எல்லாம் Q ஆ மாத்திடுங்க. அப்ப என்ன இருக்கும்? Summation Qn P0 divided by summation Q0 P0. Is it okay? Okay, அவ்வளவுதான். அதே மாதிரி passions லயே வந்து similar changes. Okay.
கெல்லிஸ்ல கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் டைம். அப்போ ஏதோ ஒரு கியூ. ஓகே, இத அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டேபிள் இருந்தே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு கியூ எடுத்துக்கலாம். தென் மார்ஷல்ஸ் வந்து வெயிட் ஆவரேஜ் பண்றது, அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறது. டார்பே அண்ட் பவுலேஸ் வந்து ஆக்சுவலா இந்த டார்பேஸ் அண்ட் பவுலேஸ் இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஏன்னா லாஸ்பரி தனியா கொடுத்துருவாங்க, பேஷே தனியா கொடுத்துருவாங்க. யூல் பி ஆஸ்க்ட் டு ஃபைண்ட் த டார்பேஷ் அண்ட் பவுலேஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஒன்னும் இல்ல, ரெண்டுமே ஆட் பண்ணி டிவைட் பை 2 தரும். அண்ட் யூ ஆன்சர் டு பி given in percentage. And ஃபிஷரோட ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர், யூ டேக் த ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் O and take the rule. This happens for quantity only. அதுக்கு பிறகு வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் பிரைஸ் ரிலேட்டிவ், ஆல்ரெடி we have discussed, looks similar to பேஷஸ், சாரி பிளாஸ்டிக்ஸ். ஓகே தானே, இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். எஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். வேல்யூ, பிரைஸ் அண்ட் குவான்டிட்டிக்கு தான் அவ்வளவு பெருசா இருக்கு. வேல்யூக்கு ஒன்னே ஒண்ணுதான், என்னது? Vn divided by V0. Summation of all the values divided by summation of all the V0s. அப்போ Vn னா Pn Qn இல்லையா? Vn னா and V0 னா P0 and Q0. இது தெரிஞ்சுக்கிட்டா is it okay? And we'll have something called as deflated value. இது ப்ராப்ளம் வரும்போது பாக்குறேன். செயின் இண்டெக்ஸ் ப்ராப்ளம் வரும்போது பாக்குறேன். And in the sixth one, shifted price index and price index number ப்ராப்ளம் வரும்போது பாத்துக்கலாம். ஓகே, just formula தான், set of formulas. டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். ஒரே ஒரு வேரியபிளை வச்சு ஒர்க் பண்ணா இதுக்கு பேர் வந்து சிம்பிள். மோர் தென் ஒன் வேரியபிள் இருந்தா இதுக்கு பேர் வந்து காம்போசிட், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், என்ன டேர்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஒரு வேரியபிள் வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வந்து எனது காம்போசிட் இன் நேச்சர். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர், காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணோம்ல, கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகே, போக்கிமான் கேம்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆர்டர் இண்டெக்ஸ் நம்பர். சேஃப் சிட்டி எது? ஹெல்த் இண்டெக்ஸ் இருக்கு, காஸ்ட் இன்ஃபிளேஷன், கேபிட்டல் இண்டெக்ஸேஷன் இருக்கு, நிப்டி இண்டெக்ஸ் இருக்கு, சென்செக்ஸ், நேஷனல் 50 கம்பெனிஸ், இண்டெக்ஸ், சென்செக்ஸ் இண்டெக்ஸ் எல்லாம். ஓகே, இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க. ஓகே, அந்த ப்ராப்ளம் யூ கெட்டிங் தி சேம் ஆன்சர். டெசிமல் மார்க் தான், ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, அது விட்டுருங்க. ஏன்னா பர்சன்டேஜ்ல வரும்போது நம்ம டெசிமல் விட்டுட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்ப்போம். அது பரவாயில்ல. நான் வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணும் போது எக்ஸல் ஷீட்ல போட்டுருவேன். அப்ப எக்ஸல் ஷீட்ல ஃபார்ம்ல போட்டோம்னா அது கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால டெசிமல் எப்பவுமே எனக்கு இந்த ப்ராப்ளம் ரேஸ் ஆகும். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். குவான்டிட்டி இண்டெக்ஸ் நம்பர் அதே ஃபார்ம்ல. ஓகே, ஸோ ஐ நாட் கோயிங் லைன் பை லைன். எல்லாமே நீங்க பிரைஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி குவான்டிட்டிக்கு ஒர்க் அவுட் பண்ணா போதும். திஸ் ஐ கம் ஃபார் திஸ் ஹெட்டிங். சிம்பிள் அக்ரிகேட்டிவ் இண்டெக்ஸ் நம்ம பொறுத்தவரைக்கும் சேம் இண்டெக்ஸ் இருக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது எஸ், சேம் வரலாம். Flaws in using absolute quantities. Yes. அது என்னன்னா, இப்ப சீஸ் பேசும்போது எதுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தரீங்க? பீஸா லவர்ஸ் இருக்குவீங்களா? எத்தனை பேருக்கு பீஸா பிடிக்கும்? ஒரு சில பேர் டபுள்ஸ் சீஸ்டு பீஸான்னு சாப்பிடுவீங்க. ஓகே, அது வெறும் பீஸா இருக்காது, சீஸா இருக்கும். ரைட்? அப்போ சீஸ் நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தர போறீங்க? மாறிச்சு இல்ல? ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் டிபெண்டன்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேலைக்கும் ஒரு யூனிட்ஸ்க்கும் இன்னொரு யூனிட்ஸ்க்கும் வந்து இண்டிபெண்டா இருக்கலாம். நீங்க எப்பவுமே டீ பத்தி இண்டெக்ஸ் நம்பர் போடும்போது வெறும் டீ தான் இண்டெக்ஸ் நம்பர் போடணும்னு அவசியம் இல்லை. ஜிஞ்சருக்கு சேர்த்து போடுறீங்களா, சேர்க்காம போடுறீங்களா? எப்பவுமே ஜிஞ்சருக்காக டீ நம்பர் போட மாட்டோம். நோட் ஃபார் சிம்பிள் இது பார்த்துக்கலாம். அட்வான்டேஜஸ், எஸ் ப்ளீஸ் ஹைலைட். பிரைஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து பியூர் நம்பர்ஸ் தான். பிரைஸ் ரிலேட்டிவ் இல்ல, அது பியூர் நம்பர். அது பிறகு நீங்க டிவைட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்க பர்சன்டேஜா மாத்திக்கீங்க. ஓகே, கிரைட்டீரியா டெஸ்ட் வந்து மீட் அவுட் பண்ணணும், அதை நம்ம செக் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, சிம்பிள் பொறுத்த வரைக்கும் எல்லா கமாடிட்டிஸ்க்கும் என்ன பண்றோம், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அது தப்பு இல்ல. சிம்பிள் பெட்டரா வெயிட்டட் பெட்டரான்னு பாத்தீங்கன்னா வெயிட்டட் தான் நீங்கம்மா இல்ல. அன்டியூ வெயிட்டேஜ் விச் மீன்ஸ் எதுக்கு என்ன வெயிட் தரணும்னு பார்க்காம இருக்கிறதே வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். ஓகே, கம்பாரிசன், லாஸ்பரி பேட்ச் இதெல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐம் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டடி. செயின் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். எஸ் ப்ளீஸ் மேக் அ நோட். நான் டைரக்டா ப்ராப்ளம் போறேன். Here's a question. Find out link relative and chain relative. ஞாபகம் இருக்கா link relative என்னது? previous year ஓட லிங்க் பண்ணி அந்த டேர்மே ஞாபகம் வச்சுக்கோங்க. link relative previous year. Chain relative னா base year will not change. Base year is same always. Okay. You're asked to find the link relative and chain relative for the following years where the price is given. அப்போ link price relative and chain price relative. That the table வந்துருங்க.
1991க்கு பிரைஸ் எவ்வளவுனா 50, 1992க்கு பிரைஸ் எவ்வளவுனா 60 அண்ட் 1993க்கு பிரைஸ் எவ்வளவுனா 62. இது மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணீங்கன்னா நமக்கு எல்லாமே 100 தான். கரெக்டா? செகண்ட் இயர்ல இருக்கிற லிங்க் ரிலேட்டட் என்ன பண்ணுவீங்க? earlier. அப்போ this will be 60 by 50. am I right? percentage எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 120. தேர்ட் இயர்ல பாருங்க 62 by 60 percentage எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா 103. இது லிங்க் ரிலேட்டிவ் சின்ஸ் இட்ஸ் வெரி சிம்பிள் தான். நெக்ஸ்ட் செயின் ரிலேட்டிவ் வரும்போது செயின் ரிலேட்டிவ் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் செயின் இண்டெக்ஸ் இஸ் டிஃபரெண்ட். செயின் ரிலேட்டிவ் வரும்போது என்ன டிஃபரன்ஸ்? லிங்க் வரும். பேஸ் இயர் will not change. அப்ப இது என்னது? 60 by 50. இது 62 62 by 50. இது 65 65 by 50. எல்லாத்துக்குமே டிவைடட் பை 50. ஓகே. Now you come for chain index. செயின் ரிலேட்டிவ் இல்ல, செயின் இண்டெக்ஸ். செயின் இண்டெக்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா டைரக்டா இந்த பீரியடுக்கு வருவோம், அதுக்கு பிறகு இந்த பீரியட் வரும். ஃபர்ஸ்ட் 100 தான். 120ங்கிறது என்னது? செயின் ரிலேட்டிவா? சோ சிஆர்னு போடுறேன். டிவைடட் பை எப்பவுமே வந்து இது 100 இருக்குமானா பேஸ் எங்க 100 தானே. சோ இது எப்பவுமே 100 தான் இருக்கும். எல்லா வேலையும் பாருங்க 100 தான் இருக்கும். அதனால 100 கொடுக்கும் ஃபார்முலேல. ஓகே. இன்டு இது 100 இருக்கு, இது 120 இருக்குல்ல, அப்போ இது ப்ரீவியஸ் இயரோட வேல்யூ. ஓகே. ப்ரீவியஸ் இயர் இருந்ததுல அந்த இயரோட வேல்யூ. இஸ் இட் ஓகே? அப்போ இது செயின் ரிலேட்டிவ் ஆர் செயின் இண்டெக்ஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர். திஸ் இஸ் த ஃபார்முலா. Let me repeat it. Please join. இன்னொரு வாட்டி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. நான் டிக் பண்ணது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? லிங்க் ரிலேட்டிவ் ஒன்றும் இல்லை, டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர். செயின் ரிலேட்டிவ் டிவைடட் பை பேஸ் இயர். இப்போ செயின் இண்டெக்ஸ் இந்த ஃபார்முலா மட்டும் பார்க்கலாம். 103.3ங்கிறது என்னது? லிங்க் ரிலேட்டிவா சொன்ன சிஆர் போட்டானா லிங்க் ரிலேட்டிவா? ஓகே. எப்பவுமே டிவைடட் பை 100 தான். இன்டூ இந்த 120ங்கிறது ஏர்லியர் இயரோடது. பாருங்களேன், ஏர்லியர் இயரோட செயின் இண்டெக்ஸ் ஏர்லியரோடது. அப்போ செயின் இண்டெக்ஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர். இஸ் இட் ஓகே? ஸோ லிங்க் ரிலேட்டிவ் டிவைடட் பை 100. ஆக்சுவலா டிவைடட் பை 100 போடுறதுல லிங்க் ரிலேட்டிவ் தி பேஸ் இயர்னு போடுவாங்க. தட் டசன்ட் மேட்டர் மச். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு இங்க இருக்கும். மேல பாக்குறீங்களா? Can you find over here? See, link relative of current year, chain index of the previous year divided by chain index of the base year. Chain index of the base year or இது வேணாலும் எடுத்துக்கோங்க, it's going to be fine. Actually, எதுக்கு நான் present பண்ணிருக்கோம்? இப்படி present பண்ணிருக்கோம். Link relative of current year into chain index of previous year divided by chain index of base year. இப்படி present பண்ணிருக்கோம். ஏன்னா இண்டெக்ஸ் நம்பர்னா இதான கம்பேரிசன். இந்த மாதிரி present பண்ணலாம். பட் வாட் எவர் இட் இஸ், நீங்க எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த ஃபார்முலா ஏன் நான் வந்து யூஸ்வலா ஃபார்முலா வந்து எப்படி வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன்னா, இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு மேபி ஆஸ்கிங் த ஃபார்முலா. அப்போ உங்களுக்கு லிங்க் பண்ண தெரியணும்ல, ஒவ்வொரு டேர்மும் மாத்தி போடலாம். இந்த 100 சம்டைம்ஸ் 100 போட மாட்டாங்க, லிங்க் ரிலேட்டிவ் ஆஃப் தி கரண்ட் இயர் போடுறோம், பேஸ் இயர் போட்டுருவாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது மட்டும். ஓகே. மற்றபடி நார்மல் ப்ராப்ளம் தான். ஒரு கிளாஸ் பாக்குறீங்களா? Next we'll go for quantity index number. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். யூஸ்ஃபுல்னஸ் அண்ட் லிமிடேஷன் எக்ஸாம்ல ரொம்ப ரேரா கேட்டுருவாங்க. இப்படி கொஞ்சம் கேஷுவலா பார்த்தலாம். அதனாலும் தியரிட்டிக்கல் கொஸ்டின் வந்துச்சுன்னா இதெல்லாமே நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. பாலிசி ஃப்ரேமிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஐக்யூ எல்லாம் சொல்றோம்ல, இன்டெலிஜென்ட் போர்ஷன்ஸ், இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன லிமிடேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸ்ஃபுல்னஸ் சொல்லலாம். ஒரு ப்ராப்பர் என்ன ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது, என்ன டெண்டன்சில மூவ் ஆகுது, சைக்ளிக் ஃபோர்ஸஸ், ரெகுலர் ஃபேஸஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சீசனல் கண்டிஷன், சைக்ளிக் டெவலப்மெண்ட்ஸ்க்கு எல்லாம். டிஃப்ளேஷன் கேஸ்ல ஒரிஜினல் டேட்டாக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ணல, ப்ராபப்ளி நம்ம ப்ராப்ளம் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் பேரோமீட்டர்னா மெஷர்மெண்ட். ஸோ ஆக்சுவலி வாட் இஸ் த எக்கனாமி நவ், இன்ஃபிளேஷன்ல இருக்கலாம், டிஃப்ளேஷன்ல இருக்கலாம், செக் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணியை மெஷர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்ஃபிளேஷனா வந்துச்சுன்னா ரியல் இன்கம் ஆஃப் த பீப்புளை எப்படி ரிமூவ் பண்ணுறது. ஸோ ப்ராபப்ளி இதுவும் சேம் பாயிண்ட் தான். ஓகே. டிஃப்ளேஷன்ல ஒரிஜினல் டேட்டா கொண்டு வரது,
இன்ஃபிளேட் ஆயிருக்குன்னு அர்த்தம்ல. அப்ப இன்ஃபிளேஷனை ரிமூவ் பண்ணும். ரெண்டுமே ஒரு பாயிண்ட். தென் டு கோ ஃபார் லிமிடேஷன், ஆக்சுவலா நம்ம வந்து ஈஸியா நினைச்சிட்டு இருக்கோம். பட் எங்க இருந்து எடுக்கிறோம்னா சாம்பிள்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். ஓகே, சாம்பிள்ல இருந்து எடுத்தா சாம்பிளே எரரா இருந்துச்சுன்னா அப்போ ப்ராப்ளமே எனக்கு எரர் தானே இருக்கும். அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் எடுக்கிறோமானா இல்ல சம் செலக்டட் ஐட்டம்ஸ் தான் எடுக்கிறோம். நோ பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்பர், ஏகப்பட்ட இண்டெக்ஸ் நம்பர் இருக்குல்ல, எது கரெக்டா இருக்கும்? நம்மளே மேக்ஸ்லயே பார்க்கணும், பேஷ்லயே பார்க்கணும், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் போடும். ஓகே, இன்கேஸ் எக்ஸாம்ல வந்து ஃபைண்ட் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர், வெயிட்டட் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் என்ன ஃபார்ம்ல வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, என்ன டேட்டா இருக்கும். எக்ஸாம் வெளியில ஹாலுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் 2-3 ஆன்சருக்கு கரெக்டா இருக்கலாம். நீங்க போடுறதும் கரெக்டா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட் போடுறதும் கரெக்டா இருக்கலாம். நீங்க வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ஏன்னா 2 ஆன்சருக்கும் அவங்க மார்க் தருவாங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் நம்ம சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஏபி ஜிபி எல்லாம் பார்க்கும்போது ஜிபிக்கு 2 ஆன்சரா வரும், 4 ஆன்சரா வரும். அதெல்லாம் வந்து அதனால எப்பவுமே எக்ஸாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிடாது. ஓகே, அண்ட் டஸ் நாட் டேக் இன்டு அக்கவுண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஐட்டம்ஸ். ஆமா இல்ல, எதை நீங்க குவாலிட்டி சொல்றீங்க? இல்லையே, எல்லாத்துலயும் டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல. அண்ட் சஃபர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் அன் ஆவரேஜ். ஆவரேஜ்ல என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கோ அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். நோ சயின்டிபிக் மெத்தட்ஸ் ஃபார் அசைனிங் த வெயிட். ஆமா, மிஸ்யூஸ். ஏன்னா பேசியர் வந்து நீங்க தப்பா எடுத்தீங்க, இல்லை பேசியர் மேனிபுலேட் பண்ணீங்கன்னா அது கரெக்டான ப்ராப்பர் ரிசல்ட் நாங்கள் இன்டிகிரேட் பண்ணலாம். தட்ஸ் அ ட்ராபேக். அதாவது பார்த்துக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கலாம். எஸ் வி கோ ஃபார் deflating time series using index numbers. Try to understand the question here. Find out deflated value. அப்படின்னா தெரியுமா இருக்கு, இன்ஃபிளேட் பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல இந்த வேல்யூ பாருங்க. 1970ல ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல ஜிஎன்பினா கரண்ட் பிரைஸ் வந்து எப்படி இருக்குன்னா 7499. ஓகே, கரெக்ட். ஆனா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இது 100 எடுத்துக்கலாம். எவ்வளவு எடுத்திருக்காங்க? 113.1 எடுத்திருக்காங்க. அப்ப இன்ஃபிளேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. 100 ரூபாவை என்ன காமிச்சிட்டு இருக்காங்க? 113 ரூபாய் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அது வந்து இன்ஃபிளேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. You have to find the original value, which means you have to deflate the value. அப்போ 7499ங்கிறது மொத்தம் எவ்வளவு பர்சன்ட்டுக்கு? பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 113.1. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? இன்டூ 100 பண்ணா you'll get the original value. ஓகே, இதுதான் ஃபார்முலாவா பண்ணிருப்பாங்க. So 7499 divided by 113.1 into 100. Likewise, you do for other values also. 7935 divided by 116.3 into 100 and so on. Okay, இதுதான் ஃபார்முலா. அவ்வளவுதான். இப்ப பாருங்க ஃபார்முலா. What is the formula? Deflated value is equal to what is the current value divided by what is the price index for the current year. இங்க எத்தனை deflated value? இப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க? Current value கொடுத்துருவாங்க, which means you are asked to find the current value where the deflated value will be given. 1970ல ஆக்சுவலா வந்து 6630. ஆனா எக்கனாமி வந்து இன்ஃபிளேட் ஆயிருக்கு. ஆனா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? எவ்வளவு இன்ஃபிளேட் ஆயிருக்கு? புரியுதா? 100 இருந்தா கரெக்டா இருக்கு. பட் எக்கனாமி இன்ஃபிளேட் ஆயிருக்கு. எவ்வளவு இன்ஃபிளேட் ஆயிருக்கு? 13.13% இன்ஃபிளேட் ஆயிருக்கு. ஆனா நீங்க வந்து 100 நினைச்சிட்டு தரீங்க. 100 ஒரிஜினல் வேல்யூ, பட் நீங்க இன்ஃபிளேட்டட் வேல்யூல தரணும். அந்த மாதிரி டிஸ்கஷன்ல வரும்போது என்ன பண்ணுவீங்க? அப்படி இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப கரண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டிஃப்ளேட்டட் வேல்யூ இன்டு பிரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி கரண்ட் இயர். புரியுதா? ஒன்றும் இல்ல, கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொல்றோம். அவ்வளவுதான். ஃபார்முலாவா கேட்கலாம் எக்ஸாம்ல. இதே வந்து பிரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி கரண்ட் இயர் கண்டுபிடிக்கணும்னா கரண்ட் வேல்யூ டிவைடட் பை டிஃப்ளேட்டட் வேல்யூ. 3 பேர் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. Shifting of index numbers. Actually, you're going to shift the base year. So that's why the index number also gets changed now. That's the shifting of index number. Okay. If you read this table, this is the cost inflation table. The capital gains concept கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்ஸ்ல படிப்பீங்க. அதான capital gains concept. ஒரு 1950ல உங்க கொள்ளு தாத்தா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு மெயின் ஏரியால, அண்ணா நகர், தில்லை நகர் மாதிரி மெயின் ஏரியால ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. எவ்வளவு தெரியுமா? 5 ரூபாய்க்கு வாங்கினாரு. இப்ப அது எவ்வளவு இருக்கும்? We are currently in 2025, 75 years old ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்ப எவ்வளவு இருக்கும் ப்ராப்பர்ட்டி? 5 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் அதிகமாவே இருக்கும். இப்ப அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க சேல் பண்றீங்க. ஓகேயா? அப்ப எவ்வளவு உங்களுக்கு ப்ராஃபிட்? You should not use that term profit gain.
ப்ராஃபிட் வந்து பிசினஸ் பண்ணி வந்தா ப்ராஃபிட்னு சொல்லுவோம், கெயின் சொல்லுவோம். கெயின் தான் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பணம். 5 crores minus 5 rupees கெயினா? இல்ல. சேல் பண்ணது 5 rupeesனா இதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும். என்கிட்ட என் பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நான் சேல் பண்ணிருக்கேன், நான் டாக்ஸ் கட்டணும். அந்த சேலால எவ்வளவு கெயின் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 crore minus 5 rupees. அப்போ எவ்வளவு நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியது? பண்ண வேண்டாம். லா என்ன தெரியுமா சொல்லுது? 1950ல ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்கன்னா அப்ப இருக்கிற 5 ரூபாவும் இப்ப இருக்கிற 5 கோடி ரூபாயும் சேமா? சரி, உங்க தாத்தா வந்து நான் 5 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்கி போட்டேங்கிறாரு. ஓகே, இப்ப நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறீங்க ஷர்ட்? ரொம்ப காஸ்ட்லி ஷர்ட் எல்லாம் வேண்டாம், 100 ரூபாய்க்கு வாங்கி போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப 5 ரூபாய் வந்தது இப்ப 100 ரூபாய். the money value looks different, but original value, intrinsic value சொல்லுவாங்க. ஒரிஜினல் வேல்யூ சேம் இல்ல. அன்னைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த காலத்துல 1 ரூபாய் 2 ரூபாய் நீங்க 5 ரூபாய்க்கு பில்டிங்கே வாங்கி கொடுத்துருப்பீங்க. அப்ப 5 ரூபாய் ஷர்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவு லக்ஸரி லைஃப் லிவ் பண்ணீங்க. ஆனா இப்ப எவ்வளவு அந்த ஷர்ட்? அதே ஷர்ட். இப்போ அந்த ஷர்ட் எக்ஸாக்டா நீங்க அந்த வேல்யூக்கு வாங்குனீங்கன்னா 10,000 ரூபாய் ஷர்ட் கூட வச்சுக்கலாம். ஆனா நீங்க எவ்வளவு வாங்கி போடுறீங்க? அந்த மாதிரி லக்ஸரி ஷர்ட் எல்லாம் வாங்கினா 10,000 ரூபாய் ஆகும், நான் 100 ரூபாய் ஷர்ட் தான் வாங்குறேன். ஆர்கியூ பண்ணுவோம்ல. which means actually 5 rupees is not the same. 5 rupees is now 100 rupees worth. அப்போ இங்க 5 ரூபாய் வாங்குனது 5 கோடி ரூபாய் மாறி இருக்கு. அப்ப 5 கோடி ரூபாய் நீங்க 5 ரூபாய் மட்டும் கம்மி பண்ணிட்டு கெயின் சொல்ல போறீங்களானா இல்ல. இந்த 5 கோடி ரூபாய் இப்ப என்ன ரேட்? சாரி, 5 ரூபாய் இப்ப என்ன ரேட்? டைம் வேல்யூ ஆஃப் மணி கான்செப்ட் வேற ஒண்ணும் போட்டா எழுதி வந்து 3 கோடி ரூபாய் வருது. ஆனா நீங்க எவ்வளவு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? 5 crores. அப்ப மிச்சம் 1.5 கோடி ரூபாய் உங்களுக்கு கெயின் இல்லையா? அப்போ இந்த 5 ரூபாய் இது 3 கோடி ரூபாய் ஈக்குவேட் பண்றதுக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பரை போட்டு வச்சுட்டாங்க. அதுதான் இந்த இண்டெக்ஸ் நம்பர் டேபிள். நீங்க படிப்பீங்க, இன்டர்ல படிப்பீங்க. ஓகே, அப்போ இந்த இயர் வந்து எக்ஸாம்பிளுக்கு 1915 சொன்னேன், 1915 சொன்னேன். ஏன் அதுக்கு முன்னாடி கூட வாங்கிருக்கலாம், அதுக்கு பிறகு கூட வாங்கிருக்கலாம். ஓகே, இங்க நம்மளுக்கு டாக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 1981 to 82 பேஸ் இயரா வச்சுக்கலாம். பேஸ் இயருக்கு எப்பவுமே 100 தானே வேல்யூ. இந்த இன்ஃபிளேஷன், இந்த இண்டெக்ஸ் பேர் வந்து என்னன்னா காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ், அதெல்லாம் சிஐஏன்னு போட்டிருக்கோம். 82 83ல வந்து 100 ரூபாய் எவ்வளவு மாறி இருக்கு? 109 ரூபாய் மாறி இருக்கு. 83 84ல வந்து 116 ரூபாய் மாறி இருக்கு. என்னது? ஒரு 100 ரூபாய். 100 rupees வந்து என்னவா மாறி இருக்கு? 109 rupees மாறி இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க 5 rupees வச்சிருந்தீங்கன்னா இது எப்போ வச்சிருக்கீங்க? 1950. அதுவும் லா என்ன சொல்லுதுன்னா 1980க்கு 81க்கு முன்னாடி எவ்வளவு வச்சிருந்தீங்களோ 100 ரூபாவே வச்சுக்கலான்ட்டு. இதுதான் போகுதுப்பா. 2016 17 வந்து 1125. ஓகே, இப்போ என்ன தெரியுமா பண்ணாங்க கவர்மெண்ட்? இண்டெக்ஸ் நம்பர் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எந்த இயர் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க? 2001 and 2. அப்போ எந்த இடம் ஜீரோன்னு வச்சீங்கல்ல, இது இந்த இடம் ஜீரோ இல்ல. இப்போ எந்த இடம் ஜீரோ? 2001 to where it is இங்க இருக்கு. இந்த 426 வச்சிருக்கீங்களா? அது 426 இல்ல. இப்போ எவ்வளவு கன்சிடர் பண்ணும்? இது 100 கன்சிடர் பண்ணும். அப்போ இதுக்கு பிறகு இருக்கிற வேல்யூ எல்லாம் 100 பிளஸ்ஸா இருக்கும், இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ எல்லாம் 100 மைனஸா இருக்கும்ல. சோ இங்க இருக்கிற இண்டெக்ஸ இங்க ஷிஃப்ட் பண்றதுதான் ஷிஃப்டிங் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். அப்ப இங்க இருக்கிறது வந்து இங்க 426 மாறும். 426 100 மாறும். ஓகே, சோ நான் டைரக்டா போய் எப்படி பண்ணிருக்காங்கன்ட்டு பாருங்க. 426ங்கிறது இங்க வரலாம். 2017 18க்கு 426க்கு பேஸ் இயர். எப்பவுமே பேஸ் இயர் தான் நம்ம எடுத்துப்போம். கரண்ட் இயர் வேல்யூ சரி, நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? கரண்ட் இயர் வேல்யூ டிவைடட் பை பேஸ் இயர் வேல்யூ இன்டு 100. அதே ஃபார்முலா தான், ஒன்னும் பயங்கரமான யோசிக்க வேண்டாம். அப்போ பேஸ் இயர் இப்ப என்னவா கன்சிடர் பண்ணும்? 426 கன்சிடர் பண்ணும். சோ 426 டினாமினேட்டர்ல இருக்கா? கரண்ட் இயர் வேல்யூ என்னது? 2017 18 வேல்யூ என்னப்பா? 2017 18க்கு ஓவர் ஹியர் 17 18 தரலையா? 17 8 7 8 ஓகே, 17 8க்கு 1125. 17 18 இருக்காது, 16 17 இருக்கும். 1125. அப்போ இந்த 1125 இருக்கு இல்லையா? 16 17 தான். 1125 இருக்கு இல்லையா? டிவைடட் பை 426 into 100 பண்ணீங்கன்னா எனக்கு இந்த வேல்யூ வந்து எதோட ஷிஃப்ட் கிடைச்சிருக்கு? பேஸ் இயர் 2001 2க்கு ஷிஃப்ட் பண்ணவா இருந்துச்சு. ஓகே, நான் ஒன்னும் இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிக்குவோம். 16 17 மாத்திக்குவோம். ஃபினான்ஷியல் இயர் 2016 17. அப்ப கரண்ட் வேல்யூ என்னது? இதுதான ஃபார்முலா. கரண்ட் வேல்யூ என்னது? 1125. பேஸ் வேல்யூ என்னது? 426 into 100. ஓகே, இதுக்கு பேர் என்னது? ஷிஃப்டிங் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். இப்ப ஃபார்முலா வேணும்ல. இந்த 1125ங்கிறது ஒரிஜினல் பிரைஸ் இண்டெக்ஸா? 426ங்கிறது எந்த இயருக்கு நீங்க ஷிஃப்ட் பண்ண வேண்டிய பிரைஸ் இண்டெக்ஸா? சோ பிரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி இயர் on which it has to be shifted into 100. ஓகே, let me finish our splicing also. அதன splicingனா
2001 2ல 46 இருந்தது 100 மாத்திட்டாங்க. அப்ப அதுக்கு இருக்கிற வேல்யூ எல்லாம் கரெக்டா வேல்யூ பண்ணிருக்காங்க. பட் ஏர்லியர் வேல்யூ மாத்தணும்ல. ஸ்ப்ளைசிங்னா பாதி கரெக்டா இருக்கு, பாதி வேற மாதிரி. அப்போ கரெக்டா இருக்கிறது விட்டுருங்க, இதை மாத்தணும்ல. அப்போ 331 divided by 426 into 100, 351 divided by 426 into 100 and so on. ட்ரை பண்றீங்களா? அது இது ரெண்டும். சோ ஃபார்முலா அதே ஃபார்முலே தான். ஓகே, ஃபார்முலே மாறாது. ஏன் நீங்க ஸ்லைசிங் சொல்றாங்கன்னா பாதி வேல்யூ அவங்களே கரெக்ட் பண்ணிட்டாங்க, பாதி வேல்யூ நீங்க கரெக்ட் பண்ணா போதும். ஷிஃப்டிங்னா ஃபுல்லாவே நீங்க கரெக்ட் பண்ணணும். ஓகே, டெஸ்ட் ஆஃப் அடிக்வசி. நம்ம ஃபிஷரை வந்து ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர் நேம் பண்ணிருக்கோம்ல. அப்போ அந்த டெஸ்ட் ஆஃப் அடிக்வசி எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். விச் மீன்ஸ் இந்த இண்டெக்ஸ் நம்பர் நீங்க யூஸ் பண்றதுக்கு adequate எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றது. ஓகே, இது ஆர்டர்ல தான் போகணும். இது கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூனிட் டெஸ்ட். அதனே யூனிட் டெஸ்ட்னா யூனிட்டை பேஸ் பண்ணி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் சம்டைம்ஸ் கிலோகிராம் எடுப்பேன், சம்டைம்ஸ் கிராம்ஸ் எடுப்பேன். இந்த மாதிரி மாதிரி எடுத்தா எப்பவுமே வந்து கன்வர்ஷன் வந்து பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஈக்குவலண்டா மாத்தவங்க தானே பண்ணுவோம். செகண்ட் வந்து டைம் ரிவர்சல் டெஸ்ட். பேஸ் இயருக்கு வந்து நான் கரண்ட் இயர்னு மாத்துறேன், கரண்ட் இயருக்கு வந்து பேஸ் இயர்னு மாத்துறேன். அப்ப என்னோட இண்டெக்ஸ் நம்பர் மாறக்கூடாது. மாறிச்சுன்னா கரெக்டான இண்டெக்ஸ் நம்பர் இல்ல, ரிவர்ஸ் ஆகும். இதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம்னா P01 into P10. ஞாபகம் வச்சுக்கோங்க, P01னா பேஸ் இயர், ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேஸ் இயர் எப்பவுமே. ஸோ P1 by P0 அர்த்தம். P10னா P0 by P1 அர்த்தம். இப்ப ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுவோம். P01 into P10 என்ன வரும்? P1 by P0 into P0 by P1 1 வரணும். ஓகேயா? நீங்க கேட்கலாம், ஈஸியா வந்துச்சு மேம்லாம். இப்ப நம்ம லாஸ்ட் பீரியட் செக் பண்ணோம், பேஷ் ரேட் செக் பண்ணோம். நம்ம செக் பண்ண போறதுல பண்ணா வராது, ஃபிஷர் போகும். இது நம்ம டேரக்டா பி தானே போட்டிருக்கோம். இது லாஸ்ட் பீரியடோட பி போட்டா ஃபார்ம்ல வேற இல்ல. லாஸ்ட் பீரியட் பி என்னது? சமேஷன் P1னா P1 Q0 divided by summation P0 Q0. அதுக்கு பிறகு P10 போட்டீங்கன்னா summation P0 Q0 divided by summation P1 Q0. இங்க கேன்சல் ஆயிடுது, பிரச்சனை இல்ல. இதே வந்து நீங்க எல்லாத்துக்கும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் ஒன் வந்து ஃபேக்டரை ரிவர்ஸ் பண்ணுது. பீக் பதிலா Q போட்டீங்கன்னா P01 இருக்கு, பீக் பதிலா Q போடுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். P into Q என்னது? வேல்யூ வரணும். வரலன்னா ஃபேக்டர் ரிவர்சல் வராது. ஓகே, இது தேர்ட். ஃபோர்த் வந்து சர்க்குலர் டெஸ்ட். சர்க்குலர் டெஸ்டோட ஹைலைட் என்னன்னா டைம் ரிவர்சல் வந்து ரெண்டு செட் எடுத்தீங்கல்ல, 0 and 1. இதுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். Probably can make a note. It's an extension of, please make a note. It's an extension of time reversal test. Okay, extension of time reversal test. பாருங்க, 0 1 2 எடுத்துப்போம். 2 வருஷத்துக்கு எடுத்துக்கிறேன். அப்படியே பேஸ் இயர் ஒன்று, அது இல்லாம 2 years. நீங்க 4 5 எத்தனை வேணா எடுத்துக்கலாம். 01 எடுத்துக்கலாம், P01. அதுக்கு பிறகு 12 எடுத்துப்போம், இன்டூ P12 இன்டூ 20 சைக்கிளிக்கா போகும். அதாவது சர்க்குலர் பேரு. இன்டூ P20 எல்லாமே பண்ணீங்கன்னா 1 வரணும். 1 வரலன்னா சர்க்குலர் டெஸ்ட் இல்ல, சாட்டிஸ்ஃபை ஆகும். நான் எப்படி சொன்ன மாதிரி இதெல்லாம் ஆர்டர்ல தான் போகணும். யூனிட் டெஸ்ட் பார்க்கணும், டைம் ரிவர்சல், ஃபேக்டர் ரிவர்சல் அண்ட் சர்க்குலர் டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல இது எப்படியாவது மெமரைஸ் பண்ணிடுங்க. ஒரு ஆப்ஷனே இல்லை நமக்கு. ஏன்னா நம்ம டெரிவேஷன் எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு 1 வேர்ட் தான் இருக்கு. டெஸ்ட் ஆஃப் அடிக்வசில லாஸ்ட் பீரியட் பார்ப்போம், பேஷ் ரேட் பார்ப்போம், ஃபிஷர்ஸ் பார்ப்போம். இதுதான் நம்மளுக்கு மெயினா யூஸ் பண்ணுது. ஆனா இது தவிர சிம்பிள் ஜியோமெட்ரிக் மீன் எக்ஸாம்ல கேட்கறாங்க. சிம்பிள் ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் பிரைஸ் ரிலேட்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க, வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் ஃபிக்ஸ்ட் வெயிட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, யூனிட் டெஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா போத்லயே சாட்டிஸ்ஃபை ஆகும். விச் மீன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் யூனிட் சாட்டிஸ்ஃபை ஆகாது, பேஷ் சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஃபிஷர் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபேக்டர் ரிவர்சல் சாட்டிஸ்ஃபை ஆகுமானா லாஸ்ட் பீரியட் சாட்டிஸ்ஃபை ஆகுது, பேஷ் சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஃபிஷர் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, சர்க்குலர் சாட்டிஸ்ஃபை ஆகுமானா மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். நான் முதல்ல இந்த 3 மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றேன். இப்ப எது பெட்டரா இருக்கு? ஃபோர்த் ஒன் சர்க்குலர் டெஸ்ட் மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகல, விட்டுருங்க. ஓகே, அப்ப எதுக்கு நான் கொஸ்டின்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும் பாருங்களேன். அப்ப ஃபோர்த் ஒன் சர்க்குலர் டெஸ்ட், ஃபிஷர்ஸும் ஐடென்டிஃபை ஆகல, விட்டுருங்க. ஆனா இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்ல, இப்போ ஃபிஷர் தான் ஐடல். அண்ட் ஃபிஷரோட இதுவே ஃபார்முலா பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் L into P தானே. ஜியோமெட்ரிக் மீன்னாலே மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஐடியாலிட்டி வந்துடும்.
Okay, let me repeat it. Fisher is called ideal index number because it satisfies unit test, time reversal test, and factor reversal test. Circular testல மூணுமே satisfy ஆகாது. Okay. ஆனா simple geometric mean formula வச்சு work out பண்ணா satisfy ஆகுது. Weighted aggregative method இருக்குல்ல அதுல fixed weight இருந்தா satisfy ஆகும். Q fixed weight வச்சுக்கிறோம்ல அது satisfy ஆகும். இது பத்தின ஸ்டடி இல்ல அதனால விட்டுருங்க பதிவு பண்ண வேண்டாம். அண்ட் யூனிட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா சிம்பிள் ஜியோமெட்ரிக் மீனும் சாட்டிஸ்ஃபை ஆகும், வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் ஃபிக்ஸ்ட் வேணும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இது சாட்டிஸ்ஃபை ஆகல. டைம் ரிவர்சல் பாத்தீங்கன்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகல. லாஸ்ட் பிளே அண்ட் பேட்ச். ஸோ எப்படியாவது பண்ணி இந்த டேபிள மெமரைஸ் பண்ணது சேம். ஓகே ஓகே. ஸோ யூனிட் டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ யூ டி நாட் வரி அபவுட் த எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஸ்கிப்பே பண்ணிடலாம். நீங்க எக்ஸாம்ல கேட்டனால போட தெரியணும் அவ்வளவுதான். அது மட்டும் பெரிய விஷயம் இல்ல. அது டைம் ரிவர்சல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருப்பேன். மற்றபடி பெருசா தேவையில்லை. இங்க கேட்டகரிஸ் ஆஃப் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் எஸ்பா கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரீசெண்டா நான் வந்து எடிஷன்ல ஆட் பண்ணேன். ரீசெண்டா 1 or 2 பேட்ச் முன்னாடி ஆட் பண்ணது. ஏன்னா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதனால ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு, ரீசேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து கண்ட்ரிக்காக ப்ரொக்யூர் பண்ணுது. என்ன ஆங்கிள் பார்க்கணும்? ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல பார்க்கணும். நான் என் வீட்டுக்காக வாங்குறேன், எந்த ஆங்கிள் பார்ப்பேன்? ரீட்டைல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல பார்ப்போம். கரெக்டா? அப்ப எதுக்கெல்லாம் சூட்டபிள் பாருங்க. கவர்மெண்ட் ஆங்கிள் பார்க்கும்போது பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஹோல்சேல பார்க்கணும். ரீட்டைல் பிரைசஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் மாறுது. கன்சம்ஷன் குட்ஸ், ஸ்டாக் அண்ட் ஷேர்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ் இதெல்லாம் நான் இதுல பார்க்கணும். ரீட்டைல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல பார்க்கணும். ஓகே. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் மேக் அ நோட், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரீட்டைல் பிரைஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. காஸ்ட் ஆஃப் லிவிங், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் எல்லாம் இதை பேஸ் பண்ணி இருக்கு. ரீட்டைல் பிரைஸ் இண்டெக்ஸ் தான் பேஸ் பண்ணி இருக்கும். அதனால we can have the nameless consumer price index, cost of living index or retail price index. So sometimes வந்து உங்களுக்கு வந்து cost of living index கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து லாக்ஸ்பரே தான். அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் சொல்லுவாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் சொன்னா லாக்ஸ்பரே தான் பண்ணணும். இல்லனா வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் இஸ் ஃபவுண்ட் யூசிங் விச் மெத்தட்? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பாருங்க. அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இல்லைன்னா அக்ரிகேட் மெத்தட் சொல்லலாம். இது ஒரு நேம், இது ஒரு நேம் அண்ட் இது ஒரு நேம். லாஸ்பரே மெத்தட் மூணுமே சேம் தான். சி ஃபார்ம்ல பாருங்க சேம். இல்லைன்னா வந்து என்ன பண்ணலாம்? நான் வேல்யூ வெயிட்டா வைக்கலாம். சி ஆல்சோ வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் பிரைஸ் ரிலேட்டிவ் கேன் பி கன்சிடர். இதுக்கு பேர் ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட் இல்லைன்னா மெத்தட் ஆஃப் வெயிட்டட் ரிலேட்டிவ்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்ம்ல சமேஷன் பிவி டிவைடட் பை சமேஷன் பி. ப்ராபப்ளி உங்களுக்கு புக் பேக்ல 1 வேர்ட்ல இருக்குது. ஓகே. நீங்க நடுவுல நோட்ஸ்ல கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா இருக்காது. புக் பேக் நடுவுல கொடுத்துருக்காங்க. ஓகே. நம்ம இதெல்லாம் சிங்க்ரனைஸ் பண்ணி நோட்ஸ் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். ஓகே. அதை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? எத்தனை இம்பார்ட்டன்ட் மார்க் எத்தனை ஸ்டார் வேணாலும் போட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ட்விஸ்ட் இருக்கிற ஏரியா. நீங்க எவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எக்கனாமிக் பாலிசி பார்த்துட்டோம். ரியல் மெஷர் ஏர்னிங் மெஷர் பண்றதுக்கு பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த கன்சியூமர். எஸ் இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கப்பா. பர்ச்சேசிங் பவர் பிபி இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஆஃப் தி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இது நீங்க எங்கேயாவது எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருக்கீங்க. திஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க. ஓகே. ஞாபகம் இருக்கா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸும் பர்ச்சேசிங் பவரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே. டிஃப்ளேஷனுக்கு நம்ம பார்த்துட்டோம். Wage negotiation, wage contracts helpful. So that's about applications. Question நீங்க பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் வாட்டி பார்த்துருங்க. ஒரே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதுதான் ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட். வேற ஒன்றும் இல்லை. ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட் கேட்டாங்க எழுத தெரியணும். எஸ்